Hey hi hello guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நாம சேலம் டு திருச்செங்கோடு ஹைவேல ஆட்டியாம்பட்டி தாண்டி மோர்பாளையம் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஸோட டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட். இந்த லேண்டோட பிரைஸ் ரொம்பவே கம்மி தான். பிரைஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி லேண்டோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த லேண்டோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஸுக்குமே டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில மொத்தம் 24 பிளாட் இருக்குது. இந்த 24 பிளாட்ல 3 பிளாட்டை தவிர மற்ற எல்லா பிளாட்டுமே சோல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மொத்தம் 3 பிளாட் தாங்க வேகன்சி இருக்குது. அண்ட் இந்த வீடியோல நீங்க பாக்குறப்பவே உங்களுக்கு கிளியரா தெரியும். இது பஞ்சாயத்து ரோடு மேல அக்கம் பக்கத்துல நிறைய வீடுகளோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அண்ட் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் பஸ் ஸ்டாப்புமே அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த சைட்டுக்கு பக்கத்துல வேற என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது. அதோட திருச்செங்கோடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கிறதால இந்த லேண்ட் உங்களுக்கு ரெசிடென்டலுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும். பட் ரெசிடென்டலுக்கு கம்பேர் பண்றதை விட இந்த லேண்ட் ரொம்பவே லோ பட்ஜெட்ல இருக்க காரணத்தால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்பவே கரெக்டா இருக்குங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றதால ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 2-3 இயர்ஸ்லேயே 2 மடங்கு அதிகமாகிறதுக்கு 100% வரைக்கும் சான்ஸ் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தான் முதல்ல பிளாட் போட்டிருக்கோம். இப்போதான் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் இங்க பிளாட் போடுறதுக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல பிளாட் போடுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பிளாட் போட்டுட்டும் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வீடுங்க அதிகமா இருப்போம், நம்மளோட லேண்டோட வேல்யூமே ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிச்சிடும். இதை நீங்க நேரில் விசாரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த லேண்டை பத்தி ஒரு 4 மாசம் முன்னாடி இதே சேனல்லே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த லேண்டோட 1 ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வெறும் 350 ரூபான்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ இந்த லேண்டோட 1 ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் 500 ரூபாய் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே வேல்யூ கம்மி ஆகாது. அதுலயும் இது கொஞ்சம் மெயினான இடத்துல இருக்கிறதால இந்த லேண்டோட வேல்யூ கொஞ்சம் வேகமாவே ஏறுது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள மட்டும்தாங்க வீடு இல்ல, மற்றபடி சைட்லயும் சரி பின்பக்கமும் சரி எல்லா இடத்துலயுமே நிறைய வீடுங்க அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஸுக்குமே 30 அடி தார் ரோட் போட்டிருக்காங்க. அண்ட் பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் பிரைஸே ஒரு 500 ரூபா மட்டும்தான். அப்படிங்கிறதால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான லேண்டு தாங்க இது. ஸோ ஒரு வாட்டி நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தியும் சரி இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங் பத்தியும் சரி ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த லேண்டை நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ இன்னும் 3 பிளாட் தாங்க இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.